கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே குருவானவர் KS ஆபிரகாம் அவர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இவருடைய காலம் 1915 முதல் 1978 வருடம் வரை. இவருடைய நாடு இந்தியா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. ஆண்டவரின் பணியானாலும் உலக வேலையானாலும் பணிமாற்றம் என்பது அடிக்கடி நிகழ்வது உண்டு. திடீரென கட்டளையிடப்படும் பணிமாற்றங்களை பலர் விரும்புவதில்லை. உலக பணிகளில் சாக்கு போக்கு சொல்லியே சதி ஆலோசனை செய்தோ தமக்கு வரும் விருப்பமில்லா பணியிட மாற்றத்தை தகர்த்து விடுபவர் பலர் உண்டு. ஆனால் ஊழிய பணியில் அப்படி செய்வது சரியா? சரியில்லை. போதகராக பணியாற்றிய KS ஆபிரகாம் ஐயர் ஒரு கிராம பகுதியில் சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரம் வீட்டிற்கு தந்தி ஒன்று வந்தது. அவர் பணியிடம் மாற்றம் பட்டு இருந்தார். அந்நாட்களில் தொலைபேசி வசதி இல்லாத காரணத்தால் போதகரின் மனைவி ஐயரிடம் ஆள் அனுப்பி அதிக வசதியில்லாத இடம் வேறொரு இடத்துக்கு மாறுதல் கேட்கும் என்று சொல்லி அனுப்பினார். போதகரிடமிருந்து ரோமர் 8:28 வாசி என்ற பதில் வந்தது. போதகர் மனைவி தன்னை ஆண்டவருக்குள் புதுப்பித்துக் கொண்டார். குடும்பமாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்திற்கு மாற்றலாகி சென்றனர். ஊழியத்தில் அர்ப்பணிப்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் அவசியம் தேவை. அவ்வாறு சுய சித்தத்தை சாகடித்தவர்களே ஊழியக்காரர்கள், மற்றவர்கள் ஊதியக்காரர்கள். 1954 முதல் 1973 வரை தென்னிந்திய திருச்சபையின் போதகராக பல்வேறு இடங்களில் பணியாற்றிய ஆபிரகாம் ஐயர் அவர்கள் இசை ஞானம் மிக்கவர். கதா காலட்சேபம் நடத்தி கிறிஸ்துவின் பாடுகளை அறிவிப்பதில் அவருக்கு நிகர் அவரே. மிஷனரி பணியில் ஆர்வம் காட்டிய ஐயர் அவர்கள் நண்பர் சுவிசேஷ குழுவின் மிஷனரியாக தன்னை அர்ப்பணித்து மிஷனரி போதகராக மாபெரும் பணிகளை செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பானவர்களே, பணியிட மாற்றம் வரும்போது கிறிஸ்துவின் சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா, அடிபணிகிறீர்களா? KS ஆபிரகாம் அவர்கள் இவ்விதமாக சொல்கிறார். பாடல்கள் பாடும்போது ஒருவரும் பொய்ப்பாட்டு பாடக்கூடாது, அர்த்தம் உணர்ந்து பாட வேண்டும். அன்பானவர்களே, இந்த KS ஆபிரகாம் ஐயர் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக நேர்த்தியாக செய்திருக்கின்றார். ஊழியத்திலே மாற்றுதல்கள் வரும் பொழுது சாக்கு போக்கு சொல்லியோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியோ தனக்கு வசதியான ஒரு இடம்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை. தனக்கு எப்போ மாறுதல் வருகிறதோ அப்போதெல்லாம் மனமகிழ்ச்சியோடு இந்த மாற்றுதலை ஏற்றுக்கொண்டு கொடுக்கப்பட்ட திருச்சபையிலே கர்த்தருடைய பணியை அவர் செவ்வையாக செய்திருக்கின்றார். அருமையானவர்களே, இன்று எத்தனையோ ஊழியக்காரர்கள் பணியிட மாற்றம் வரும் பொழுது மனம் உடைந்து போகின்றார்கள். சில நேரங்களில் சில சூழ்ச்சி நிமித்தமாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டாலும் நாம் ஊழியம் செய்கிறவர்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியம் எங்கு கொடுக்கப்பட்டாலும் அதை சீராக செய்ய வேண்டும். பணியிட மாற்றம் வந்தவுடன் அதை தடுத்து நிறுத்துவதற்கோ இல்லையென்றால் வசதியான ஒரு இடத்தில் பணியிட மாற்றத்தை தேடியோ ஒருபோதும் எந்த ஒரு மனிதர்களுடைய முன்பாக போய் நாம் நிற்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகம் ஒன்றே ஊழியக்காரர்களுக்கு தஞ்சம். கர்த்தர் எப்பொழுதும் நேர்த்தியான காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, திருச்சபையின்
பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் எந்த ஒரு குருவானவரையும் ஒருபோதும் தங்கள் சுயலாபத்துக்காக, சுய விருப்பத்துக்காக ஒரு குருவானவருடைய மாற்றத்திற்கு காரணமாய் இருக்கக்கூடாது. பேராயர் அவர்கள் எப்பொழுது ஒரு குருவானவரை எங்கு மாற்ற வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டியது அவருடைய கரங்களில் இருக்கிறது. அவர் நியமித்திருக்கின்ற குருவானவரை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து நாம் பணி செய்வதே கர்த்தருக்கு விருப்பமாயிருக்கின்றது. நாம் நம்முடைய சுயலாபத்துக்காக, விருப்பத்துக்கு ஏற்றவாறு குருவானவர்கள் நடக்கவில்லை என்பதற்காக சூழ்ச்சி செய்து, சதி செய்து அவர்களை மாற்றம் செய்வது அது கர்த்தருக்கு விரோதமான காரியம். எல்லா நேரங்களிலும் நம் விருப்பமும் நம்முடைய எண்ணமும் நிறைவேறுவது இல்லை. அது சில நேரங்களில் தவறாயிருக்கும். கர்த்தராகவே மிக நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆகவே குருவானவர் மாற்றுவதும் கூடாது. அதேபோல மாற்றப்பட்ட குருவானவர்கள் தங்களுக்கு வேண்டிய இடத்தை அவர்கள் அடையாளம் காட்டுவதும் கூடாது. இது இவ்விரண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாதது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், எரேமியா 16ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.